எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு மன உருக்கமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி கர்னூல் பஸ் ஆக்சிடென்ட் பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். யாருக்கும் அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது அண்ட் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. எதனால் இப்படி நடந்தது அண்ட் என்ன தான் ப்ராப்ளம், வாட் ரியலி ஹேப்பன்ட் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் தர வீடியோவும் இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒரு ஏர்லி மார்னிங் நம்மலாம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோன்னா ஒரு ஏர்லி மார்னிங் எல்லாம் வந்து நம்ம அங்கங்கே வந்து டீ பிரேக்ஸ்லாம் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி ஜென்ரலாக டீ பிரேக் எல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு 3:30 நம்ம அந்த டைம்லலாம் வந்து நல்லா டீப் ஸ்லீப்பில் இருப்போம். அந்த மாதிரி டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஒரு பைக் மேலே ஆம்னி பஸ், அதாவது இந்த ப்ரைவேட் பஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்லீப்பர் கோச்சஸோட இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸு மோதி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அது வந்து ஒரு நார்மலான ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது. சம்வேர் ஹைவேஸ் போகும், வண்டியின் இடத்துல ஹைவேஸ் தான் போகும். அந்த இடத்துல அங்க வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, which is ஃபயர் ஆக்சிடென்ட். அதுல வந்து 20 பேர் அவங்க இல்லவே இல்லை, they are no more. ஸோ வீடியோ ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து நான் வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிஞ்சுக்கிறேன். ரெஸ்ட் இன் பீஸ். எதுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் ஃபேமிலிஸ் இருந்தாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் யாருக்கும் we can't be at that. கண்ணெதிரிலே வந்து ஃபேமிலிஸ் பேர்ன் ஆகிறதா இருக்கட்டும், கண்ணெதிரிலே உயிர் போகுது, ஆனால் காப்பாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி யாருக்குமே வந்துடக்கூடாது. நான் கடவுளை வேண்டிக்கிறேன், இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் இனிமே வந்து இது நடக்கவே கூடாது. இதுவே கடைசியாக இருக்கட்டும். ஸோ நல்லா வந்து டீப் ஸ்லிப்பில் இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் மேலே கிராஷ் ஆகுது. அந்த 2 வீலர் வந்து கீழே மாட்டி அந்த 2 வீலர் காய் வந்து அவர் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வண்டி வந்து பஸ் கீழே வந்து மாட்டிக்குது. அவர் 200 to 350 மீட்டர்ஸ் வரை அது இழுத்துட்டு வந்ததாகவும் செய்திகள் பரவுது. அதில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபயர், அந்த பெட்ரோல் லீக் ஆகி ஃபயர் வந்து கேட்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபயர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆன உடனே இந்த டோர்ஸ், எமர்ஜென்சி டோர்ஸ் எல்லாமே வந்து ஜாம் ஆகுது. அண்ட் டிரைவரும் அங்கேருந்து இறங்கி போயிடுறாங்க. இது எந்த மாதிரி மனநிலைன்னு தெரியல. ஆக்சுவலி ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அந்த டிரைவர் தான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் அலர்ட்னஸ் கொடுத்து அட்லீஸ்ட் அதுலேருந்து பாதி பேராவது காப்பாற்றிருக்கலாம். அவரே வந்து கேர்லெஸ்ஸாக போனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சஸ்பீஷியஸாக தெரியுது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் போய் அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. சில பேர் வந்து அந்த எமர்ஜென்சி டோரை வந்து பிரேக் பண்றதா இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் தி பேசஞ்சர்ஸ் வந்து அவங்க உயிரை காப்பாத்திக்க கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு அடிக்கிட்டா இருக்கட்டும், அண்ட் ஒரு லேப்டாப் வந்து அடிச்சு கதவை உடைச்சு, சில பேர் வந்து அவங்க பேர் ஹேண்ட்ஸோட அடிச்சு கால் உடைச்சு ஃப்ராக்சர் ஆகி கீழே வந்து எமர்ஜென்சி டோர் ஓபன் பண்றதுக்கு ஒரு நார்மலா ஒரு சுத்தி ஸ்பெஷலி மேடு ஒன்று இருக்கும். அது கொஞ்சம் ஷார்ப்னஸா இருக்கும். அதை அடிச்சா அப்படியே கிளாஸ் உடஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கூட இல்லாம அந்த பஸ் ரன் ஆயிருக்கு. முக்கியமான ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல வந்து அந்த பஸ் வந்து ப்ராப்பரான மாடிஃபைடே இல்லை. அது இல்லீகலான மாடிஃபைடான ஒரு ஸ்லீப்பர் கோச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணா எப்படி, ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாம எப்படி தான் இவங்க வந்து இந்த மாதிரி பில் பண்றாங்க? பேசஞ்சர்ஸ் பத்தி அவங்க என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இப்போதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க வந்து ஃபுல்லா செக் போஸ்ட் எல்லாம் நின்று அப்படி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் ஏன் செக் பண்ணாம போனாங்க? இன்கேஸ் அவங்க செக் பண்ணி இதை வந்து ரெகுலேட்டரியா பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்காது அப்படின்றது தான் என்னோட ஒரு பதிவு. ஸோ இதில் வந்து முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது வந்து இல்லீகல் மாடிஃபிகேஷனே பண்ணக்கூடாது. அது மேலே ஸ்லீப்பர் கோச் வந்து இல்லீகலாக மாடிஃபை பண்ண ஒரு இல்லீகல் மாடிஃபைடு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம், புவரான என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு ஃபிட்னஸ் செக் இல்லாமல் வந்து ஒரு ப்ராப்பரான வெஹிக்கிளாக இருக்காது. அவங்க அதை எடுத்து ஃபிட்னஸ் செக் இல்லாத வந்து புதுசாக பெயிண்ட் பண்ணி, அண்ட் லைக் நம்ம ரீசென்ட்லி பார்த்தோம் இந்த கேபிஏ பாலா இஷ்யூல கூட இந்த மாதிரி நம்ம பேசியிருப்போம். ஃபிட்னஸ் இல்லாத வெஹிக்கிளை நீங்கள் எப்படி ஆம்புலன்ஸாக கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இது ஃபிட்னஸ் இல்லாத ஒரு வெஹிக்கிளை வந்து எப்படி உங்க டிராவல்ஸ் யூஸ் பண்றாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஃபிட்னஸ் இல்லைன்னா அதை யூஸே பண்ணக்கூடாது. இட் இஸ் இல்லீகல். அண்ட் இதுல வந்து பேசஞ்சர்ஸ் ஆஸ் அ பேசஞ்சரா நம்மள கூட நம்ம பிளேம் பண்ணிக்கணும். ஒரு டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது சீப்பா இருக்குன்னு அதை பார்க்காதீங்க. நீங்க வந்து எது பெஸ்ட், நம்ம எது செக்யூரா போய் சேருவோம் அப்படின்றத வந்து ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லி ஆகணும். சி ஐ எம் நாட் டூயிங் விக்டிம் பிளேமிங். அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் வந்து நம்ம புக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஓகே நமக்கு சீப்பா இருக்கு, ஸோ இது ஒரு 100 rupees கம்மியாக வருது, இதுலேயே போயிடலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த பஸ் வந்து அந்த டிராவல்ஸோட ரெப்யூட்டேஷன் என்ன, அவங்க என்னென்ன ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, அது வந்து சேஃப் தானே நம்ம இதில் டிராவல் பண்ணுறது. ஒரு 6 hours வந்து நம்ம அங்கே இருக்க போகிறோம், அது இடையில ஒரு 10 செகண்ட் வேற மாதிரி போனாலும் நம்ம லைஃபே இருக்காது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம செக் பண்ணுற தவறிடுறோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த கர்னூல் இஷ்யூ அப்புறம் வந்து எல்லாரும் ஆந்திர பிரதேஷாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், தெரியல நம்ம சைடு வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. அவங்க வந்து
வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் ஃபுல்லாக வந்து செக்கிங் அங்கங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்லீப்பர்ஸையும் வந்து நிப்பாட்டி உள்ள சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இது ஏன் முன்னாடியே பண்ணல அப்படின்றது தான் வந்து என்னோட கேள்வியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது வந்து முக்கியமாக சில விஷயத்தில் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபைடான சைட்லேருந்து பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அபி பஸ் அண்ட் ரெட் பஸ், மேக் மை ட்ரிப் எக்ஸெட்ரா, இன்னும் நிறைய இருக்கு வெரிஃபைடு. ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதுல இருந்து நீங்கள் புக் பண்ணும்போது அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க, என்னென்ன இருக்க போகுது, நீங்கள் வந்து ஒரு செக்யூராக போக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். அவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ வெரிஃபைடுன்றதால அவங்களுக்கு ரெப்புடேஷன் அடி வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவங்க நல்ல ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த விஷயத்த நான் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர் நேம் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்க. கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் போட்டு செக் பண்ணலாம். செக் பண்ணீங்கன்னா அதோட ரோட் சேஃப்டி, ஐ மீன் அதோட ஃபிட்னஸ் அண்ட் உங்களுக்கு வந்து அது சேஃப் தானா அப்படின்ற விஷயத்த வந்து உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிடும். ஸோ அதனால வந்து அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது சேஃப் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னும் போது வந்து எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். ஏன்னா ஸ்லீப்பர் பர்த்தில் இருக்கவங்க தான் பாதி பேர் காலியானது. கீழே இருக்கிறவங்க வந்து ஈஸியாக அவங்க வந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. அதில் வந்து 20 பேர் வந்து இறந்துட்டாங்க. அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி பீப்புள் உயிரோட வந்தது பெரிய விஷயம். ஆனால் சில பேர் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்லீப்பர் பஸ் நீங்கள் போய் தேடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபுல்லாக சுற்றி பாருங்க. அது ரொம்ப பழமையான பஸ்ஸாக இருக்குன்னா தயவுசெய்து அதை சூஸ் பண்ணாதீங்க. ஈவன் தோ அது சீப்பராக கிடைச்சாலும் நீங்கள் வந்து தயவுசெய்து போகாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸோட ஃபிட்னஸை பாருங்க ஃபர்ஸ்ட். மெயினாக ரொம்ப பழசாக இருக்குன்னா தயவுசெய்து போகாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் நீங்கள் என்டர் ஆகும்போது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அண்ட் எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து பிரேக் பண்ணுற ஹேமர்ஸ், இந்த மாதிரி வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத வந்து அந்த பஸ்ஸில் தேடுங்க. ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் சீக்கிரம் இறங்க அப்படின்னா எனக்கு வேணாம், அந்த பஸ்ஸை வேணா அவாய்டு கூட பண்ணிக்கோங்க. டிராவல் டிலே ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் லைஃப் சேவ் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் போர்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அந்த பஸ்ஸில் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆகுமா, ஹார்ட்லி 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் எடுத்து நீங்கள் வந்து இந்த விஷயம்லாம் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் செக்யூராக இருக்கும். நம்ம வந்து பே பண்ணி ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணுறது, நம்ம பே பண்ணுறது வந்து நம்ம உயிரை விடுறதுக்கு இல்லை. நம்ம அந்த இடத்துக்கு சேஃபாக போயிட்டு நம்ம காரியங்களை முடிச்சுட்டு வர்றதுக்கு தான் நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிராவல் சேஃபாக இருக்கணும்னா ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது சேஃப் தானா செக் பண்ணிட்டு டபுள் செக் பண்ணிட்டு தயவுசெய்து ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் எமர்ஜென்சி நம்பர், நேஷனல் ஹைவே எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, 1033. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது எமர்ஜென்சி காலாக நீங்கள் ஹைவேஸில் போகும்போது உங்கள் மொபைல் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க டிஃபால்ட்டாக. இப்போ எமர்ஜென்சி அப்படின்னு கிளிக் பண்ணால் அது எமர்ஜென்சிக்கு ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடணும். ஸோ தட் அந்த டிலே இல்லாமல் இருந்தால் கூட நம்ம வந்து சேவ் பண்ணப்படலாம். ஸோ எமர்ஜென்சி நம்பர்ஸை தயவுசெய்து கொஞ்சம் சீரியஸ்னஸாக எடுத்துகிட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, சில சேஃப்டி மெஷர்ஸை நான் வந்து உங்களுக்கு டிப்ஸாக சொல்லிடுறேன். அதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது மைண்டில் வச்சுட்டு, இல்லை அதை வந்து நீங்கள் புரிதலோடு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ சீட்டாக எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க பெட்டர். ஏன்னா வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நம்ம வந்து அட்லீஸ்ட் குதிச்சாவது நம்ம உயிர் தப்பிச்சிக்கலாம். உங்கள் ஃபோனு வேலெட் ஏதாவது இருக்குன்னா தூரத்தில் வச்சுட்டு அங்கே எங்கேயாவது இருந்ததுன்னா ஷெல்ஃப் மாதிரி வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே உங்கள் சேஃப்டியில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹர்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டை பார்த்து, உங்கள் ப்ரூஃப் எல்லாம் பார்த்து தான் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ சில பேர்லாம் வந்து பஸ்ஸில் ஏறின உடனே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவாங்க. அது பஸ் ட்ராவல்ன்ற மாதிரியே இருக்குது, அவங்க வீட்டில் தூங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் தூங்காதீங்க. ஸ்லீப் வந்து கொஞ்சம் லைட்டாக அசந்து தூங்குறது வேற, தூங்குறதுக்குன்னே வருவாங்க சில பேர். ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணுறதே தூங்குறது தான். இப்போ இந்த இஷ்யூவில் வந்து பாதி பேர் தூக்கத்திலே போயிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இறந்தது கூட தெரியாது. இந்த மாதிரி கொடுமைலாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து தூக்கத்தை வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ட்ராவல்ன்றது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிறது வேற, ஒரு விஷயத்தில் நீங்கள் ரன்னிங்லேயே இருக்கிறது வேற. ஸோ அதனால் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பாக போகிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது பஸ்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி ஒரு டெக்ஸ்ட் போகிறதுல எவ்வளோ நேரம் ஆக போகுது, அதை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருந்தால் அட்லீஸ்ட் ரிப்போர்ட்டிங்காவது தேவைப்படும். ஸோ ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபயர் அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் எது வீக்காக இருக்கோ அதை உடச்சி நீங்கள் வந்து தயவுசெய்து வெளியே விழுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை பிரேக் பண்ணி நீங்கள் வெளியே வந்துருங்க. ஒருவேளை அந்த ஃபயர் அதிகமாகி ஸ்மோக் அதிகமாகிடுச்சுன்னா, ஸ்மோக் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸ்மோக் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து நின்று இப்படி ஓடாதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட் வியூவே இருக்காது, ஃபுல்லாக ஸ்மோக் கவர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே
படுத்துட்டு கிரால் பண்ணிட்டு போங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா கிரால் பண்ணிட்டு வந்தீங்க, படுத்துட்டு தவழ்ந்துட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா ஸ்மோக் எப்பவுமே மேலே போகும். ஸோ கீழே வியூ வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும். ஸோ அதனால வந்து கீழே தவிழ்ந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு வியூ கிடைக்கும், அதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த விஷயம் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு லைஃப் சேவர் டிப்பாகவும் இருக்கும். ஸோ கர்னூலோட பஸ் ஆக்சிடென்ட் வந்து உலகத்தையே வந்து ஒழிக்கிருக்குங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இன்னும் சில பேர் வந்து யாருன்னே சொல்ல முடியல. ஐ மீன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அண்ட் சில பேர் வந்து நான் பார்த்த வரைக்கும் அம்மாவும் பையனும் இறந்து போயிருக்காங்க. அண்ட் சின்ன குழந்தைங்களும் இறந்து போயிருக்காங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேர்ள் அவங்களும் இறந்து போயிருக்காங்க. அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தெரியல. அதை வந்து நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, ஒரு ஆறுதலே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இழப்பு அவங்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஹாப்பியாக தொடங்கின ஒரு ஜேர்னி வந்து இந்த மாதிரி முடியும் அப்படின்றத வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து விடியாத காலையாக இருந்திருக்கு. ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக பண்ணுங்க. அண்ட் ஒரு 30 செகண்ட் ஆகும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு. அதை செக் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு லைஃப் சேவராகவும் இருக்கு. இந்த மாதிரி புவர் மெஷர்ஸாக இல்லாமல் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்ததால் இங்கே வந்து பல பேரோட உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்கள மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு இல்லீகல் மாடிஃபிகேஷனோட இருக்கிற வண்டிக்கு எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ரோட்டில் நடமாட விடுறீங்க அப்படின்றது வந்து எனக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஷெரி ஷார்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை கைஸ்.